கர்த்தர் நல்லவர். அவன் ஒரு விசை எல்லாருமாக தங்களை மூடி நம்மளோட இந்த பெரிய பிரதர் இன்னைக்கு அவன் ஒரு செக்கப்புக்காக போயிருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபோர்ட்லாம் இருந்திருக்கு. அதனால இன்னொரு அடைப்பு இங்கே சரியா பண்ணலை. அதனால மேபி அது இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரென்த் வைக்கலாம் அப்படின்னு ஒரு செக்கப்புக்காக போயிருக்காங்க. ஒரு விசை இல்லாமல் கண்களை மூடி இப்போ அவர் அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள தான் இருக்கிறாரு. நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் கிருபை செய்வோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் சொன்னது போலப்பா, தேவன் நமது அடைக்கலமும் எங்களுக்கு பலனும் எங்களுக்கு ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமாய் இருக்கிறவரே, பாகரியனை நம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பலவீனங்களிலே பலனாய் இருப்பீராக. ஆண்டவரை ஒன்றுமில்லாதபடி ஆண்டவரை சமாதானத்தோடு அவர்கள் வீடு திரும்ப கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியுமாய் இயேசுவின் ரத்தத்தை மேல வைத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த ஆண்டவரே கிரிட்டிக்கலான காரியம் இல்லாதபடிக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. ஒரு விசை ஜெபம் பண்ணுங்க. கிருபை பாராட்டுங்கப்பா. உடைய கிருபையே பெரியதப்பா. உடைய கிருபையே பெரிதாண்டவரே. அந்த கிருபை எங்கள் பலவீனங்களில் பலனாய் மாறுமே. அந்த கிருபை எங்களுக்கு ஒத்தாசை தாங்குமே. அந்த கிருபை எங்களை தாங்குமே, தாங்கி பிடிக்குமே. ஒரு விசை ஜெபம் பண்ணுங்க. கிருபையாய் அப்பா மகனுக்கு இறங்குவீராக. பலவீனங்கள் ஒன்றில்லாதபடி காப்பீராக. புது பலத்தினாலும் புது கிருபையினாலும் நிரப்புவீராக. இந்த குடும்பத்துக்கு தேவையான கிருபைகளை, சமாதானத்தை, சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பீராக. மகன் ஆண்டவரை நல்ல சாட்சிகளை கேட்க, ஆமென், ஒன்றுமில்லாமல் செய்தார் என்று கேட்க, நாங்கள் பயப்பட காரியங்களுக்கு நேரிடல் என்று சொல்ல கர்த்தர் கிருபை பாராட்டுவீராகப்பா. மகனுடைய பொண்ணு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரை பலப்படுத்தி நடத்துவீராக. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தொடர்ந்து இருக்கா ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆராதனைக்கெல்லாம் ஆயத்தமா இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. அதுபோல நம்ம எல்லாரும் பைபிள் படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? எல்லாரும் பைபிள் படிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆதியாகம புஸ்தகத்துல முதலாவது பகுதியை பார்க்கும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் இல்லையா? எல்லாவற்றையும் உண்டாக்கி கடைசியில யார் உண்டாக்குனாரு? மனுஷனை உண்டாக்கினார் இல்லையா? மனுஷனுக்காக என்ன செஞ்சாரு? சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்கினார் இல்லையா? சமுத்திரத்தையும் வட்டாந்தரையும் உண்டாக்கினார். வட்டாந்தரையிலே முளைக்கிற புல்பூண்டுகளை உண்டாக்கினார். ஆகாய விரிவை உண்டாக்கினார். ஆகாய விரிவிலை பறவைகளை எல்லாம் உண்டாக்கினார். ஊரும் பிராணிகளை உண்டாக்கினார். விலங்குகளை உண்டாக்கினார். கடைசியாக நம்மளை உண்டாக்கினார். நம்மளை உண்டாக்கி ஒன்று சொன்னார். மற்றதெல்லாம் உண்டாக்கி நல்லா இருந்ததுன்னு சொன்னாரு. எதுக்கு நல்லா இருந்து சொல்றாரு பின்னாடி சொல்றேன். நம்மளை உண்டாக்கி இவன் நீங்க எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்க இல்லையா? ஹல்லேலூயா. ஆமா, நம் ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அன்னைக்கு பறக்கிறத தின்னாங்க, நாமளும் இன்னைக்கு ஏரோப்ளைனை தின்றோம். எதை சாப்பிடுறோம்? அதே தான் சாப்பிடுறோம். ஆமாவா இல்லையா? அன்றைக்கு நமக்கு அவர்களுக்கு ஆகாரமாய் கொடுக்கப்பட்டது, இன்றைக்கு நமக்கு ஆகாரமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் புரியுதா? ஹல்லேலூயா. எப்ப உண்டாக்குனான்னு தெரியல இல்லையா? வானம் உலகம் உண்டாக்குன நாட்களிலே மனுஷன் தேவைக்காக ஆகாயத்தில் ஆகாய விரிவிலே பறவைகளையும் ஊரும் பிராணிகளையும் அப்புறம் என்ன செய்ய மிருகங்களையும் எல்லாம் உண்டாக்கி இவைகள் உங்களுக்கு ஆகாரமா இருக்க கடவுள்னு சொன்னாங்க. ஆமா, பூமியின் புல்பூண்டுகள் உங்களுக்கு நம்ம அதானே சாப்பிடுறோம். ஹல்லேலூயா. யாராவது மண்ணு இரும்பு வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா? அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கு நடத்துறார். அன்னைக்கு செய்ததை இன்னைக்கு நடத்துறார். அந்த தேவன் இன்னும் நம்மளோட கூட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை தான் நாம் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடும், எனக்காகவே யாவையும் செய்து முடித்தார். ஆமென். நன்றியோடு உள்ளத்தோடு ஆமாண்டவரை எனக்காக சகலத்தையும் என் கர்த்தர் செய்து முடித்திருக்கிறார். அந்த உணர்வோடு நன்றியோடு உள்ளத்தோடு எல்லாருமாய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். நம்ம எல்லாரும் உற்சாகமா கையை தட்டுங்கம்மா. கையை தட்டி சந்தோஷமாய் அப்பா சமூகத்துல ஹல்லேலூயா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும்
Father,
அப்படியே உயர்த்துங்க, நன்றி செலுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. அவரை என் அடைக்கலம்னு சொல்லுங்க. அவர்தான் என் அடைக்கலம், அவர்தான் என் தஞ்சம், அவர்தான் என்னை காக்கிறவர். அவருக்கு இல்லாமல் மேலே இல்லாமல் வேற ஒன்றுமில்லை. என் கர்த்தரே என்னை காக்கிறார். அவரே என்னுடைய புகலிடம், அவரே என்னுடைய அடைக்கலப்பட்டணம்.